என்ன சைஸ்ல பக்கத்துல இருக்கேனே புளியங்கா வீட்டு அதுக்குள்ள சோத்தை சாப்பிடணும். புளியங்கா ஆஞ்சிதான் அனைவருக்கும் வணக்கம். நான் டிலான். நான் மிது. நான் சாடும். ஓகே என்னடா ஓகே ஓகே தான்டா. இன்னைக்கு எங்க போகிறோம் எனக்கே தெரியா. எங்கடா போகிறோம்? அப்போ இவ்வளோ நேரம் உங்களுக்கு நான் இவ்வளோ நேரம்டா ஓதுறேன்ட்டு வாங்கடா அடுப்பு அடுப்பு விலங்கல் உங்களுக்கு எங்களுக்கு விளையுது விலங்கல் என்னென்னு சொன்னாலும் கொஞ்சம் காய்ச்சலாம். மறுபடியும் நேற்று விழுந்திருக்கான் படியும் தள்ளாடியோட கொண்டு கொஞ்சம் ஞாபகத்திலாம் கிடையாது. இந்த அவ்வளோதான் பள்ளமாக்கி பாருங்க. அதுல ஒரு பள்ளம் இந்த பின் இதுல ஒரு பள்ளம் இந்த ஒரு வெள்ளாக்கி பாருங்க. இந்த ரெண்டு வெள்ளை இதெல்லாம் விழுந்ததா என்ன விஷயம் சொன்னா இன்னைக்கு நாங்க ஒரு புளியங்கா வேட்டை. என்னடா புளியங்கா வேட்டை. அதாவது சின்ன வயசுல பாத்தீங்கன்னு சொன்னா சில பேருக்கு ஞாபகம் இருக்கலாம். அதாவது இந்த நீங்க இந்த புளியங்காய் ஆஞ்சி மலையில உறைஞ்சி கொச்சி காத்தூள் உப்பெல்லாம் வச்சு சாப்பிடுவீங்க தெரியுமா? சாணும் சாப்பிட்டீங்களா? எங்க சாப்பிட்டீங்க? மலையில சாப்பிடுங்க. முதல்ல புளியங்காய் தெரியுமா? சரி நீங்க மலையில சாப்பிடுறீங்க புளியங்காய் சாப்பிட இல்லையா? மலையில உறைஞ்சி போட்டு திரும்பி மலையில அதுதான் தொட்டு அதான் இன்றைக்கு நாங்கள் ஒரு இடத்த போகிறோம். என்னடா இவனில் எல்லாருக்கும் இந்த சும்மா வீட்டிலே கிடந்த வீடியோ எடுத்து சரியான கள்ள நாய்க்கானே அதோட சாப்பாட்டை முடிக்கானே. சாப்பாடை கிடந்த இடத்த முடிக்கானே. நாங்கள் இன்றைக்கு நடந்தே போய் ஒரு இடத்த காட்டுறேன். பாருங்க புளியங்காய் இன்றைக்கு அங்கேருந்து நடந்து வந்து தான் திருப்பி இங்கே சாப்பிட்டு காட்ட போகிறோம். என்னடா உண்மையா தான். அப்போ இந்த சாப்பிட்டு காட்டுறதுக்கான வைக்கிறோம். என்னடா சாப்பிட்டு காட்டுறதுக்கான இல்லை உங்களுக்கு வேலை இல்லைன்றதுக்குடா நடக்க வைக்கிறதுக்காக சும்மா சாப்பாடு. அதாவது அந்த சொல்லுவாங்க பருத்தி மூட்டை குடோன்ல ஏந்திக்கலாண்டு அதே மாதிரி தான். என்னன்னு சொல்லுங்க வேலை இல்லையா நமக்கு கண்டுபிடி ஒரு வேலை அப்படிதானே பருத்தி மூட்டை கொண்டு குடல் அவங்க குடல் அங்க அங்கே இஞ்சி எடுத்து ஞாபகம் அவங்க எடுத்துண்டு இல்லே இல்லே நம்ம அங்க சாப்பிட்டோம். ஞாபகம் கஜா வெளியாக நடந்து பூலி எடுத்து திருப்பி வச்சு திருப்பி அடுத்து வச்சு நீ ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தா. ஞாபகம் கொஞ்சம் குறை வயசு தானே. அங்க வார இல்லை அப்படியே அப்படியா வார இல்லை இங்க நாங்க ஒருத்தர் சாப்பிட போனீங்கடா கோமாரியோட ஐயா கோமாரி. ஓகே அப்படின்னு சொல்லிக்கொண்டு வாங்க போ நடந்தா போறோம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பாட்ஸ் ப்ளாக் சேனலுக்கு யாராச்சும் ஃபெஸ்டிவல் வரேன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி ஏதோ பண்ணுங்க. முக்கியமான வேலை காட்டல நாங்க சேனல் கொஞ்சம் வாங்கிடுங்களேன். ஓ எல்லாத்தையும் காண்டேங்கட சனுட மச்சான காட்டல ஒரு அவன் சனு யோசிப்பான் என்னடா மச்சான விட்டு தெரியலண்டு. சரி ஓகே வாங்க மச்சான் ஒரு கையாட்டுங்க. ஓகே வாங்க போம். உண்மையிலே கனாலண்டாப்பா அந்த நடந்து அண்டோர் நான் நடக்கூட்டான் பார்த்தீங்களா வயலை விளைச்சேன்னு அனுஷன் எந்த கடவுள் அதோட எனக்கு வருத்த போய்து வேலையை விட்டு போகன்ற மாதிரி இருந்துக்கிறாப்பா. அப்படி ஒரு வேலை என்னடா அண்டு மழையும் அடிச்சது எப்படி வெயில் வந்துக்கிறேன் அப்படி வெயில். உண்மையிலே எங்களை வேலையை பார்த்தீங்கன்னு சொன்னா பொதுவாக நீங்க நினைக்கலாம் என்னடா இவனல் சும்மா கமரா பிடிச்சி நிற்கான் எல் சும்மா அடி பண்றான் என்னடா சரியான கஷ்டம் நினைக்கிற மாதிரி இல்லை. கையெல்லாம் கடுக்கும் கண்ணெல்லாம் அதிகம் கடன் ரிஸ்கான வேலை தான் இருந்தும் செய்கிறோம். ஓகே இப்போ வந்து நாங்கள் புளியங்காய் ஆயிரத்துக்காக வந்து இப்போ கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம். தெரியாது கொஞ்சம் தூரம் இல்லை தான் நடந்தீங்க தெரியாது உங்களுக்கு தெரியான்றாதான் நான் சொல்றேன். இன்னும் கணதுரமா போகணும் இது இல்லை 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 இன்னொரு 5 கிலோமீட்டர் தான். அவ்வளவுதான் இன்னொரு புளிய மரணிக்கு அதை விட்டா நான் இதுலயே ஆக மாட்டேன். என்னண்டா உங்களுக்கு வேலை காணா இதுல 1000 நம்ம அண்டு இது வழியாக்கணும் பாலத்தோட்டம் வழியாக்கணும் அண்டு நின்ற மாதிரி தான் எட்டணும். அதுதான் அதான் அடிக்கிறேன் என்ன புளிய மரத்துல இந்த வெயில் என்னடா மழையும் பெய்யுது வெயிலும் அடிக்குது இது மாதிரியா கிடக்குறாப்பா நிலைமை. நாள் அப்படி போகுது பரவாயில்ல கொஞ்சம் பசியில போகுது. பசியா ஏன் நிறைய மணி சாப்பிட வராங்க இல்ல இன்றைக்கு உங்களுக்கு சாப்பாடு தெரியலாம் எந்த அது என்ன பசி இந்த புளியங்காய் பசியா கடவுளே எவ்வளவு காலண்டாயிரலாம் சாப்பிட்டு இப்படி அந்த சாப்பாடு எல்லாம்
என்ன கொண்டு ஏற்றிடுவோம் மரத்தில் ஏறினா சரி. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சிடா ஒரு 15 வருஷத்துக்கு முந்தியானு எனக்கு 15 ஒரு 15 இல்லடா 18 வருஷம் இருக்கீண்டாப்பா. அதாவது அந்த சந்தியிலையும் போக்கிருக்கு தானே, நான் மலையில இருந்தீங்க சந்திலையும் போக்குல இப்பயும் தடம் இருக்க சரியில்லடா. அந்த கருப்பா கஷர் தடை வைக்கும் ஆஞ்சி தான் சரியா ஆஞ்சி வந்து சீவி ஜீவி 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 கொஞ்சம் உப்பையும் கொஞ்சம் கொத்தி கொத்தி சாப்பிட்டாச்சுமே சும்மா ஆகிட்டாப்பா. ஆனா அந்த அப்படி சாப்பிட கூட பல்லு கூசாதுடா. நீ புளியங்காய தனியாக சாப்பிட்டா பயங்கர புளிப்பும் கூசும் இல்லோ, இதை அரைச்சி சாப்பிட்டு பாரு நீ எப்படி இருக்கும் உண்மை. உப்பு புளி எல்லாம் சேர்ந்து வரும் சேர்ந்துருக்க மாட்டேன் அந்த சரி தானே. கதைக்காத எனக்கு வாய் வருதுடா. வாய் வரட்டாண்டா அப்ப சாப்பிட்டா ஏத்திரும் மரத்துல வேறணும் சரியா நல்ல வாம்புமாய் தனு வருவான் கடமாளவன் வேலைடாப்பா தெரியாத இடம் நம்ம அந்த அந்த புளியங்கா வேட்டை. நான் யோசனை வந்தீங்க கண்ணாலே அப்புறம் வரும்போது மூணு மண்டி இல்லடா மம்மட்டி எடுத்து வந்தீங்களா 2 மம்மட்டி அதெல்லாமே ஒரு சந்தோஷம். மற்றது இதோ ஒரு கனவு உண்டா நம்மட இந்த பெரிய மலைக்குள்ள காட்டுக்குள்ளே நானும் நம்மட ஒரு அழக பெரிய பாவம் மற்ற இன்னொரு காட்டுக்கு கம்போட்ட போனாங்க இன்னைக்கு. இதே யானை விரைக்கிறா என்ன விரைச்சி விடாது விட இந்த மலையில ஏறி வரும் மலையில யானை ஏறிட்டு இருக்குடா. நீ ஓடு ஓடிக்க மாட்டே ஓடும் படாயிராப்பா. அது நான் உன்னை இழுத்து ஜம்பர் பிடிச்சி இப்படி இழுத்து திருந்துறான். இந்த வெளுத்து மூடல இந்த கீழே வருது ஜம்பர், அதான் ஓடப்படல. நானும் வந்து இப்படி கனவுலையா நீ கனவுல இல்லடா இதுலயும் பெற மாட்டடா. எப்படி சொன்ன இடம் காடு மலை. இந்த முன்னுக்கு ஒரு புளிய மரம் தெரியுதானே? முன்னுக்கு ஒரு புளிய மரம் தெரியுது. என்னடா அது இடரை கொண்டு கொஞ்சம் சாப்பிட்டு நான் வரணும் வண்டி அந்த புளிய மரம் இருக்கா எங்கட அந்த பக்கத்துல கிரௌண்ட் தானே எல்லாம் மெச்சு நடந்தே இருக்கா அவசியம் உனக்கு ஞாபகடா சரியான அடமலை. அப்ப நானும் வந்தா இங்கோட்டு வர முடியும் தனிச்சாங்க அதான் நிக்க நாங்க சரியாடா நிக்கும் போது சரியா இப்படி நடுவுக்குள்ள நல்ல வாங்குடா இப்படி நடுவு இப்படி நிக்க நான் அவனு இப்படி பார்த்தோம் டப்பு நல்ல வாங்குடா நல்ல தராங்கல்லடா இந்த போய் வாங்குடா இதுவும் தான்டா என்ன எப்படி வாங்கி தானே இதெல்லாம் நாங்க பூ செய்யற வந்து என்ன எடுக்கிறது நம்ம அந்த வயலுக்கு வீடியோ தானே ஆமா அதே மாதிரி நாங்க புதிர் எடுக்கிறேன்னு நினைக்கிறதுதான் இதுல ஒரு பிட்டுன்னு இதுல வந்து இங்க ஏரியா நிறைய பேர் எடுப்பாங்க. இது யாரு ஏறா என்ன சணுவெல்லாம் கொண்டு வரோம் இது இருக்கா இல்ல எரிஞ்சாயும் சரண்டாயிரம் வாங்கிட்டு எரிஞ்சாயும் என்ன பதிவில் இன்றைக்கு ஒரு புடி வாங்கோ புளியங்க சாப்பிடுவோம். இதான் அந்த குத்து எல்லாம் ஹார்ட் வேண்டி உங்களுக்கு வயசு வைத்தா உண்மையிலே இந்த நல்லா இருக்கேனே ஸ்பெஷல் இருக்கு என்னன்னு சொன்னா இங்க வேற அந்த அடிக்கிறா பக்கத்துல இதா இன்னைக்கு இந்த புல்ல வந்து காட்டுவோம் வா. உண்மையில இதுல என்ன ஸ்பெஷல்டா இது கொஞ்சம் எடுத்து தொட்டு பாருங்களேன். என்னமா இது கையில ஃபுல்லா கொண்டு கையில அடிச்சு பாரு பிடிக்கும் கடிக்கும் செக் அது வருது அப்ப காட்டாம அடிக்கலாம். இல்ல உண்டை கடிச்சு 2 கடிக்கல டேய் உண்மையிலடா கொண்டு அடிச்சு தரேன் நான் உனக்கு எனக்கு தேவையில்லப்பா அடிக்கும் ஒன்னும் இங்க வந்து இந்த உடல் மெலிவாக்கிறார்கள் நாரைச்சி சாப்பிடலாம் சாப்பிடாம நான் உனக்கு சொல்றேன் தேவையில்ல அடிக்கேன்டா கடிக்கும் சின்ன எனக்கு தெரியும் நீ கலட்டி இறங்கி சாப்பிடுவா நீ ஒருத்தர் இருந்து சொல்லக்குள்ள எனக்கு விளங்கிது பாருங்க புளியங்காய் பதியலா புளியங்கா யாரு கல்ல தூக்கி போறோம் பக்கத்துல இருக்கேனே எப்படி புளியங்கா பேக் ஒண்ணுந்தா பேக்கா இந்த பேக்கு அங்க எஞ்சரி இந்த வளவுக்கர கண்ணாங்கண்ணா அடிமாங்க அடி நெய் விரைச்சு இது ஒரு வளவாடா ஆடு ஒரு வளவுடா நான் ஒரு காயம் வந்து என்னவாங்க புளிய மழையாதா பக்கத்துல அங்க சத்தம் வரும் பிடிச்சது நியாயங்கள் நடக்கண்டி புடிக்குதுடா நான் வேற போறேன் வரண்டா என்னதுக்கு 2 பக்கத்துல
ஆயிரத்துக்கு இப்படி திரிக்கிறதுக்கு அந்த இருக்கீங்களா இங்க பிடிச்சதான் நாங்க அது இங்கடா இங்க இந்தாங்க பார். அரைக்கணும் அரண்டைக்கு அடே அப்ப இந்த இலையை பிடிச்சிடல கடிக்குதுடா. அப்புறம் அது கடிக்கும் அது வரல எங்க வாரு கிலோ இங்க கொஞ்சம் வாங்க நல்ல பிடிப்பா இந்த காய்ச்சல் டைம்ல வச்சு அந்த மாதிரி இந்த மூஞ்சல முக்கோணா கலவு இஞ்சி வர மிதிஞ்சு போய் மூக்கெல்லாம் நல்லங்களா பிடிச்சிருந்தா அந்த மாதிரி நாங்க அப்படியே சாப்பிடலாம் வா என்ன நலம்பெல்லாம் குச்சி வா புளியண்டா அந்த மாதிரி இது நம்ம அரைச்சி சாப்பிட தேவையில்லை அப்படியே சாப்பிடலாம் இல்லை இதுதான் அந்த இது விளக்கம் வைக்க அரைக்க பண்ண புளியம் கொட்டதுக்கு தானே அதெல்லாம் கொஞ்சம் தரவிடும் அப்பா கல்லு குஷா கொஞ்சத்தை ஸ்டாப் பண்ணுவோம். குழந்தை நீ இதே அரைச்சி கொடுத்தீங்களா இந்த குழந்தை உண்ட வைக்கிறீங்களா பண்டு வைக்கிறீங்களா எல்லாம் நம்மட வைக்கிறது. வெளி கொடுத்து வந்து உங்களுக்கு பீதி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஊத்தே போறல என்ன வா கொஞ்சம் ஆஞ்சிட்டு அரைப்பேன் நம்ம குயிக்கா. எனக்கு இப்போ வாய் வருது. நான் புதிய மட்டில் பேரிக்கணுன்றோங்கடா தனியாக போயிட உன்னோட எதிர்றம் அதோட பேயா நிச்சயவார் இது நிச்சயவார் மச்சான் புளியங்கா வேட்டை அப்பா யாருக்கு புளியங்கா வேணும்? என்னடா இது கொட்டுப்படுது. ஓ ஆல்வேஸ் வெல்கம். இப்படி வலுனா தான் ஆயிடலாம் நம்ம. புளியங்கா வேட்டை வாங்க வாங்க காணும் கிட்ட கிட்ட கிடக்கு இங்கே ஓமரம் வருது இப்படி எடுவேன் என்ன கலக்குறீங்க மொட்டை என்னடா ஜோஜி போய் என்ன விளக்கண்டா ஒரு பிளான் போகுது ரெண்டு இருக்கும் இப்போ இந்த மரத்தை கொஞ்சம் வெளியாக்கி போட்டு இப்படி ரெண்டு கொட்டியில் அடிச்சு வீடு இവിടുത്തെ கிடக்க போகிறோம் நல்லா இருக்கு நல்ல கூலிங்காக இருக்கு மற்றது இவங்க வளவு அப்படி எழுதலான்னு யோசிக்கும் இது உப்பை காணியாது உறுதி காணியாது இங்கே இந்த கடையில் போய் ஒரு பெண்ணும் பேப்பர் வாங்கிட்டோம் எழுதிட்டு வச்சுக்கிட்டாங்க. சரி என்ன வாழ்க்கை என்ன பண்ணு யோசிக்கண்ணா அவன் பிஞ்சில முத்தல் முத்ததானே நீ கவனம் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் பல்லு பூசும் பாக்கில் ஒன்று மித்திக்கலாம் அதுக்குள்ள சோதை சாப்பிடணும் புளியங்க ஆஞ்சிட்டோம். இப்போ அரைக்க போகிறோம். அரைக்க போகல போகிறோம் நாங்கள் மில்லரி கொடுத்து விடுவோம். புளியங்காய் மாவு இருக்குதா? ஓ புளியங்காய் நல்லா காய வச்சு போடு வெயிலில் போட்டு காஞ்சிடும். வெயிலோட காயம் எடுத்து வெயிலோட காயம் அப்பா எப்படி இடம் என்னடா நல்ல இடம் பார்த்தியா? இந்த இடத்துல நம்ம நீங்கள் சின்ன கலை விடலாம் அப்படியே இடம் வரலாம். இப்போ டாப்பில் பெரிய ஆளா இப்போ சின்னபடி என்ன என்னடா அப்போ நேற்று சொன்னே இல்லைடா நேற்று ஒம்பந்தில் அது சொன்னே இல்லைடா மூத்தாக்களுக்கு மரியாதை பண்ணி என்ன சொன்னீங்களா? நான் ஒன்றும் சொல்லல வேற மீது இது நார மீது இது புளியம் காயில பயிர் என்ன புளிய பழத்துல பயிர் என்ன அடேய் எங்கடா இருந்த வருவேன் அவன் நம்ம கதைக்கிற கதையெல்லாம் கேட்டு அப்படி கேட்டாங்க சரி நீ இதே பதில சொல்லடா கேட்டதுக்கு சொல்லட்டா புளியம் காயில புளி எடுக்கலாம் புளியம் பழத்துலயும் புளி எடுக்கலாம் புளியம் பழத்துல பருப்பையும் எடுக்கலாம். ஓ வேற அவ்வளோதான் பாருன்னு சன்னூர் பாப்போம் புளிய பழத்தை வச்சு நிறைய செய்யலாம். ஜேம் செய்யலாம் புளியம்பழம் ஜேம் செய்யலாம் ஊறுகாய் எல்லாம் நீங்களும் ஊறுகா வத்தல் வத்தல்
இந்த இதேன்னு சொல்ல மறந்துட்டு நான் சொன்னேன் அந்த இது என்றது ஒடிய கூட நீ இல்லை ஒடிய கூட இல்லை ஒடிய கோழி ஜெயம் சாப்பிடுங்க. சூப்பராகி அந்த இன்னொரு விளக்கம் தெரியுமா உனக்கு? பெரிய ஆக்கள்லாம் சொன்னாங்க புளிய மரத்துக்குள்ள இருக்கக்கூடாது. சரியா? ஏன் புளிய மரத்தில் இந்த பழுகு கூடலாம் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த காற்று வந்து உடம்பு இழக்கிறான்டா. நீ புளிய மரத்தில் படுக்க பெரிய மனுஷன் வீடுல எப்படி வருது இப்படிலாம் இருக்கும் தானடா. அப்படி இருக்க கூடாது புளிய மரத்துக்குள்ள. அதாவது ஒரு மரத்துக்கு ஒரு இது இருக்கு. வேப்ப மரத்துக்குள்ள இருந்தா நோய் நொடிகள் அந்த நின்னுங்கம்மா. சரியா? மதுரை மரத்துக்குள்ள இருந்தா முடி நீளமா வளரும். அந்த குளிச்சு விளக்கம் அடிக்குமா நிறைய வளர்ப்பமா முடி. அவன் கூட மதுரை மரத்தில் நந்தி தலைமுடி போது வெள்ளை இருக்க வளர்றான்டா. நீடா அப்படி என்ன சொல்றேன் அப்படி எல்லாம் விளக்கம் இருக்கு. சரி சின்ன தானே வாழும் வளரும் பிள்ளைகள். அப்ப ஆள் வளர்றதுக்கு என்ன மரத்துல ஆள் வளர்றதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு அறிவு வளரணும். உங்களுக்கு எவ்வளவுக்கு அறிவு வளருது அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆளை வளர்க்கலாம். டவுட் என்ன சொல்லுங்க? அவனுக்கு அறிவே இல்லை. அப்ப அவன் மட்டும் வளர்ந்திக்க. உனக்கு அறிவு இல்லை அதான் வளர்த்திக்க. அதான் வளர்ந்திக்கான் அறிவு இல்லைன்ற அறிவு இருந்தா தான் வளரலான்றான். ஆளும் வளரணும் அறிவும் வளரணும். அதுதான்டா வளர்ச்சி. ஆள் மட்டும் வளர்ந்து பிரயோஜனம் வேறடா, அறிவு வளரணும் வேறா. என்னடா ஒரு ஆள் இந்த வேப்ப மரத்துக்கு மேல வளர்ந்தாலும் வளர்த்தி நான் சொல்லுவாங்க புளிய மரம்டா. சரி ஓகே பாய். இது வருது தவறுது அறிவு வளர்ந்த அப்படி படலாகும் உருண்டையா கட்டியா அறிவில்லாத வளர்ந்து எரிப்பான். அந்த தமிழ் பாடல் தெரியுமா? மட்டி மடைய மூட முட்டால் பேதை மட்டி மடையன் மூடன் முட்டால் பேதை. அந்த கதை தெரியா பாத்திக்கேன் நான். கனால் ஞாபகம் இல்லை சொல்லுவாப்ப தமிழ்ல அந்த கதையை படிச்சாதான் அவ்வளோ. என்னடா அது அந்த கதை? சுரக்கா கதை. என்ன கதைடாயி? நாங்க போறோம். அந்த சிலா சொல்லுவாங்க பிடிக்கிறத புளிய முகம் பிடிக்கணும். என்ன இப்போ சில வீட்டாக்களுக்கு இப்போ கல்யாணம் கட்டக்குள்ள பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை சொல்லுவாங்க பிடிக்கிறத புளியங்குமா பிடிக்கணும். புளியங்கும்பம் அப்படின்னா அதாவது புளிய மரமே பிடிக்கணும் மாப்பிள்ளை. நல்லா வளர்ந்து வைக்குமா? இல்லை பேர் மெல்லுங்க ஆகும். சொல்லுங்க பாபும். ஓ நீ வேப்ப மரத்துல அடிலாம். நீ உதாரணத்துக்கு வா சொல்றேன்னா உதாரணத்துக்கு இன்னைக்கு தானே இதெல்லாம் தொங்கலாம் இந்த புளிய மரத்துல. சரியா? இதே நீ வேப்ப மரத்துல இவ்வளவு கொண்டு தொங்க மாட்டேன். குடிக்கிறதா புளியங்கம்பா பிடிக்கணுமாண்டு. கொய்யாக்காம உறுதியானு இல்லடா இது நார் மரண்டா ஃபுல்லா. முள்ளுடா. என்ன முள்ளுடா இது? அதான் பாண்ட முள். இந்த காண்ட முள். சரியா? நிறைய விளக்கம். என்ன இதானா திரண்டாம் எடுக்கணுவாங்க. ஆடு குட்டியோட கொடுப்பாங்க. திரண்டாம் எடுக்க இதெல்லாம் தெரியாதுடா. என்னடா அந்த ஆடுகள் குட்டியோட மற்றது யாரு இறந்த பின்படா இந்த 3 வைப்பாங்கடா திரும்பி வெளியில வைக்காண்டு திரண்டாம் எடுக்கு. இதெல்லாம் தெரியாம நம்மளோட சரியான விஷயம் தெரியாம மண்டைய நீர் நான் சொன்னேன். சரி காட்சி கஞ்சி உங்களுக்கு மூளை முத்தி போயிடும். போ நம்ம சொல்லுங்க போ. அஞ்சாச்சு வாழ்க்கை மன்னவனே உன்னை நாளைக்கு 15 வரும்போது 15 இல்லை 18 நீ சின்ன ஆகலாம். இது நான் இதில் வீடியோ கூட நான் வரக்குள்ள சின்ன படி நீ சின்ன மூக்கால் ஓடு. உனக்கு இப்ப இந்த மூக்காலடா ஓடு சதம்பரல உனக்கு மூக்காலோட நேரம் துறைச்சி வருடாப்பா. சின்ன நீங்கள் நான் இந்த பிரச்சனை டைம் எல்லாம் நான் அவனுக்கு ஃபம்மஸ் கட்டி விடுறேன். நான் தெரியுமா உனக்கு முதல் ஃபம்மஸ் வேண்டாம் கொண்டுக்கிட்டு ஒன்று நீங்கள் போகிறேன்டா. நான் உன்னை தூக்கி மடியில வச்சுருந்தேன் பொடியை. இப்போ வரேன் எனக்கு சின்ன நடந்து வரேன். உனக்கு மேலே வளர்ந்துங்க. ஓ நான் விழுந்து
அடே நான் பின்னுக்கு பார்த்து முன்னே திரும்பினா சொன்னா விக்டோரியா நீர்த்தேக்கம். விக்டோரியா இருக்கேன் அண்டு திறந்தாதான் அது வந்து நான் சொன்னேன் தானே, நவகேண்டி. என்ன நவகேண்டி. இந்த ரவுசருக்கு ஒரு கொடியை தாங்கல எடுத்து கட்டி வைப்பேன். எனக்கு ஆ இல்லாட்டி நான் உள்ள விடுற அப்புறம் ஒப்பீசியில் வர அப்புறம் இன்னும் தம்பி இவ்வளோட வடிவாக்கி போடுறேனே. நீ விஜயமா எதிப்பா நான் நோமலா வடிதானடா. நீ நார்மலா அஜித்மா இருக்கா நார்மலா இல்லை ஃபுல்லாக வடிவான் உள்ளோட்டு தான் அப்புறம் விஜய் மாண்டிப்பா நோமலா ஷர்ட்டு உள்ளோட்டு கொஞ்சம் ஷூ ஒன்று தாங்க வேண்டாம். ஷூவா உங்களோட மணி கூட காட்டி இல்லை வேண்டிக்கு மணி கூட கொஞ்சம் காட்டுங்களேன். அதெல்லாம் அவனுக்கு என்ன சோறு 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 அதிகமாக சோறு சோறு அதிகமாக சோறு ஐ லைக் அனுபவம் பேசிட்டு அதிகமா சோறு கேட்கறது நெல் வெட்டு நெல்ல நாளைக்கு வந்தாங்க இவன்னா நெல்லியாடே காலையில ஒழுமணி ஒரு கவர் வேணாம் தெரியா வந்து பழஞ்சி இருந்தா அடிச்சு போயிடும் தெரியும். திருப்பி ஒரு அவர் 10 மணி மேலே திருப்பி வருவான். திருப்பி என்ன இருந்தா அடிக்கிறேன். திருப்பி மதியத்துக்கு வருவான். திருப்பி பின்னேரம் 4 மணிக்கு வருவான். ஒரு நாளையில 5 சாப்பிட்றேன் டப்பு மாட்டுது. 5 6 6 தரம் சின்னாகல்ட்டு குடல் அடிப்பான அடி சரியான அடி அவட சோதனை. இதுதான் பராமரம். நிறைய பேர் பெரிய காட்டு கொடுக்கான். காட்டுக்கண்ணே காட்டுறான் மாதிரி அப்படிப்பட்ட ஆள். என்னடா பலாமரத்தை தெரியாடா. பலாமரத்தை நிறைய பேர் தெரிஞ்சுக்காது. அனு பழம் தெரியும், பல காய தெரிஞ்சுக்காது. வா நடக்கிற போட்டி மண் வைக்கணும். இலங்கைக்கு அப்படிதான் நடக்காங்களோ இங்கே. காலாலாம் நடக்காங்க வேற நடக்காப்பா. நான் நினைச்சு அவங்க ரவுண்டு வராங்களா தலையால் நடக்கிற அப்படிறா காலாலாம் நடக்கலாம். நானும் ஒரு சாதனை படையிட்டாங்க மச்சான். என்ன சொல்றதில்ல சாப்பாடா இல்லை இல்லை அது சொல்ல மாட்டேன் வரும் வரும் அதிகமாக என்ன பண்ணுறாங்களோ ஐயா அதிகமாக அரைச்சி கொடுக்கட்டாம. யோ யோ பேட்டைக்கு போயிட்டு வந்தீங்க. பேட்டைக்கு போயிட்டு வந்தீங்க. புளியங்க நன்றாக கழுவ வேண்டும். சரியா? கண்ணம்மா கண்ணம்மா ஹலோ ஆனால் நேற்று கொஞ்சம் மழைக்கு நல்லா ஹலோ பட்டிக்கும். அரைச்சி காட்டுறேன். ஓகே வாங்க 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 வாங்க. என்ன விளக்கம்டா, நாங்கள் வந்து மலையில் உறைஞ்சல அம்மியில் உறைஞ்ச போகிறோம். என்ன இந்த சரி தானே உங்களுக்கும் அப்படியா கழுவணுன்னு நன்றாக கழுவ வேண்டும். அப்பாடா கழுவிய பின் 1000 அதில் வந்து அதில் வந்து என்ன வேணும்? தேவையான அளவு உப்பு என்ன வேணுமோ கொஞ்சம் ஒரு தடவையா உப்பு கொச்சிக்காத்தூள் ஒரு கரண்டியா கொஞ்சம் ஐயா ஒரு தெரியுமா எவ்வளோ உலகம் தெரியுமா? நீங்கள் குரு குறைஞ்சி காட்டுங்க. வருதானே கட்டி ஞாபகம் இல்லாமா இந்த இப்படித்தான் நிறைய நகணும். என்னடா விளையாடுற நீ விஜய் ஒரு வாய் வந்து வாயில் வருத அப்படி சொல்ல கூட வாய் வரும். என்னடா அந்த புளியம் பருப்பு காணல அதெல்லாம் அரை வெட்டுற மச்சான். எப்படி செய்யறப்ப எப்படி செய்யற? இது என்னோட கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு சரவண்டில் ஊத்துட்டு தலையில் ஊத்துறேன்.
கடையில் முடி நல்லா வளரும். என்னடா ஆ இதை நீ என்னமா என்ன சரமா யாவது வர்றா இங்கே நான் அரஜய் பொறிக்கண்டு வா சும்மா ஆகிறவா முடி இப்படிதான் சின்ன படத்தில் சாப்பிட்றேன் ஆகாது இந்த மாதிரி இது எப்படி சாப்பிட்டீங்களா நீங்க நல்லா நீங்க எப்படி சாப்பிட்டு உங்கள்கிட்ட கவிச்சிருக்கேன்டா அடுக்கோல தலைமாட்டில் வச்சுட்டு போடுக்காண்டா புளியண்டா அப்படி சாப்பிடணும். இதான் மக்களே அந்த சொன்னது இல்லை நிறைய பேர் தெரிஞ்சு என்னடா எல்லாம் நீ சாப்பிட்டு வரண்டா எனக்கு தான் என்னென்ன சில வளர்க்குறேன்னு சொன்னால் உங்களை ஆக்கள் இல்லை இலங்கையில் சொன்னதான் கூட வதிப்படாங்க நீங்க பேர் தந்து நீங்க வேணுமாடா இந்த மாதிரி உப்பு அதிகமா புளி வாங்கல சேர்ந்து வந்துடு. பிள்ளைகளுக்கு என்ன வேண்டிய சாப்பாடுகள் நினைவும் இன்னைக்கு மழை கஞ்சா வச்சுக்கலண்ணே தெரியுமா என்ன செய்யறோம் தெரியுமா உங்களுக்கு என்ன செய்யறோம் எனக்கு நிறைய தெரியும் இதுகள் என்ன விளக்கம் நாங்க உப்பு கல்ல கொண்டு கோழி புளியில தண்ணீர் ஓத்துல எடுத்து கொண்டு மலைய கழுவி போட்டு மலையில உறைஞ்சி சாப்பிடுறேன். எப்படி இருக்கும் சுவையா இருக்கும் சொல்லி வேலை இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு போங்கடா உடம்பு வந்தடிக்கும். இதெல்லாம் சாப்பிட்ட எவ்வளோ ஆளாயிருக்கு 25 வயதுக்கு மேல கூடனே நாங்க ஒரு 3ஆம் ஆண்டு படிக்கிறோம்ல தேவையான சூப்பரா இருக்கு. ஆனா அதை விட இது நல்ல அரைச்சி சாப்பிடல என்னென்ன தெரியுமா பல்லு கூசாது. நான் தான் பொடியனால் இது வைக்கமான் எங்கே மாங்காஞ்சி தந்துட்டு புளியம்பழத்துல உதர்றா இருக்கല്ലോ சூப்பரா இருக்கு. அது செங்காய் உதர்றாண்டா அப்படியே உடஞ்சிடும். உதர்காய் உதரும் அப்படி உடஞ்சிடும் உதர்றேன்னு நினைச்சிட்டியா தானா காண்றோமா அப்படிங்க அதிகமா தம்பிச்சா சாப்பிட போயிடலாம் நீங்களும் சாப்பிட போயிடலாம் சாப்பிடுவோமா நல்லா இருக்கிறாப்பா நல்லா இருக்குமா. உங்களுக்கு கண்ணால் ஒரு ஐடியா ஒன்று வந்து எப்படி சாப்பிடணும் இது பழைய நினைவை கொண்டு வரும். அதுதான்டாப்பா நானோட உறைஞ்ச கண்டையா அது சரி உறைஞ்சிப்படாது ஒரே இடத்துல உறைஞ்சிப்படாது இல்லை உறைஞ்சி போடும். அது இல்லை மலை ஆமா தெரியும் இது மலை தான். இது அரைச்சி ஷைனிங் ஆயிதோ இது வந்து ஷைனிங் ஆயிடுது. இது கொஞ்சம் கரடு முறை மலையை நடக்குண்டு. ஓமா நாங்கள் எவ்வளோ ஒரு 3 மணி எங்கம்மா நூறாஜி மலை அங்கே கல்குவாரி அந்த புத்தாடி அது நல்ல போலண்ணே இல்லை கண்ணால் தான் நடந்து ஓமா அடிக்கடி உடற்பயிற்சி எடுக்கணும். அந்த புத்துல ஜாமா இருக்கு எனக்கு தெரியும். அது பொங்குறேன் மிதாக பொங்குற அதுல நாங்கள் எல்லாம் பொங்குறேன். நான் ஒரு தினம் கண்டிக்கேன் மிதாக பொங்குனது. நான் ஒரு தரம் இல்லை நடுவிலையும் கண்டிக்கேன். நான் புதுரடி கையில எனி டைம் இல்லை நான் கண்டிக்கேன். இந்த முறை பொங்குனல்ல இந்த முறை எங்க பொங்குனி இந்த மாதிரி இதை கேளுங்கம்மா. அந்த நீங்க பொங்கு நடத்த கேளுங்களேன். ஆடு மேய்ச்சனாமான் மாறி காலம் ஆடு மேய்க்க கூட எங்க அந்த புத்துல இருந்த
பாம்பை காணல ஆ வேண்டது விரசிது ஆடு அங்காலோண்டு அங்கோற மகனே சத்தியம் இது காட்சி உண்மன் இப்படி ஒன்று நின்றுக்குமான் சத்தியமா அதுல இங்க ஆள் ஓடித்தாரு புத்து அப்படியே உடஞ்சி போவ இவர் இருந்தவரை காணல இந்த இருக்கேன்னா மேலாம் இருக்குமாண்ட போய் அதுல நிறைய பேர் கண்டியா மேல பாரு இங்க இருக்கோ நிறைய பேர் கண்டியானு பயம் அடிக்க போய் சொல்ல நானும் இப்படிதான் ஜோ நான் சொல்லிப்பேன் நான் மெஜ் விளையாட கூட ரெண்டு காலுக்கு நடுவுல குழந்தை தம்பியாகலாம் இருக்காங்க இப்போ ஒரு ஆரோட மேலே நல்ல ஒரு அனுபவம் என்னடா அந்த மாதிரி சட்டப்படி உண்மையிலே மக்களை என்னென்னு சொல்ற நீங்க எவ்வளவு உயரம் எங்க போய் வளர்ந்து தெரிஞ்சாலும் இதெல்லாம் ஒரு அனுபவிக்கிற சுகம் தனிச்சுக்கும் என்னடா இதெல்லாம் இப்ப நிறைய பிராய் பண்ண மாட்டீங்க என்னன்னு சொல்ற சில பேருக்கு இப்போ வாய் வருவாங்க சிலர் வாய் விடாங்க சிலர் வைக்கப்படுறாங்க என்னடா அவன் இதெல்லாம் சாப்பி கொண்டிக்காங்க இதெல்லாம் ஒரு தனி சுகம் இதெல்லாம் என்னன்னு சொல்ல நீங்க கதைக்கிறத விட நான் நேரடியாக அனுபவிக்கணும் இதெல்லாம் நேரடியாக அனுபவிச்சாதான் அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு விளங்கும் உங்களுக்கு இதெல்லாம் சாப்பிடும்போது சின்ன பிள்ளை நாங்க போய் ஒரு 4 வயசு 5 வயசுல சாப்பிடணும் வெயில் வழியை தெரிஞ்சோட்டு வந்ததுக்கு டீ ஒன்று ஓடுதுடா டீ இல்ல இது முடி நம்ம தோடம் காய்ச்சி குடிப்போம் நல்லா இருக்குமே ஓகே உண்மையிலே பார்த்துருப்பீங்க நாங்கள் நீண்ட தூரம் நடந்து போனேன் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஆகி அது ஒரு 3/4 கிலோமீட்டர் வராது சும்மா சொன்ன போகல 5 கிலோமீட்டர் இவங்களுக்கு தெரியாதுகளுக்கு அப்படிலாம் போய் இப்படி அங்கே ஆஞ்சி சாப்பிட்டேன்னு அவர்கிட்ட கொஞ்ச நேரம் இருந்து சும்மா அவர்கிட்ட செம கூழ் நல்ல கூழ் அவர்கிட்ட இருந்து வாரத்துக்கே மனசு இல்லை புளிய மரத்துக்குமா நல்ல சுவாத்தியமா சுவாத்தியம் புளியைக்கு நல்ல குழு உலாண்டு காத்து புளியைகள் இருக்கக்கூடாது அதிகமா அப்படியே சந்தோஷம் என்னடா சந்தோஷம் நாங்கள் இந்த காணொலியை முடிச்சுக்கொள்ள பிறம் இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஸ்க்கெல்லாம் உங்க காணொலியில நாங்க பகிர்ந்து கொள்ளுவோம்.